பார்க்க போகிறோன்னா ஸோ இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல் தான். ஸோ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா பசங்களுக்கு வந்து வெஜ் ஃப்ளவர் ரைஸும் பாய் வீட்டு கத்திரிக்காய் பிரியாணி. அவர் கூட பாப்பாவும் 2 பாப்பாவும் தான் காய்கறி வாங்க போனாங்க. அவங்க அழகாக பாருங்கள் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் மாங்காய் எதுவும் வாங்கினாரு. மாங்காய் வந்து பெரிய பாப்பா கேட்டுச்சு. இது என்னது மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு சாப்பிடுவோம்ல. பச்சை பட்டாணி நான் வாங்கல, எடுக்கலையே. யார் எடுத்து? சின்ன பாப்பா எடுத்து கொடுத்தாரா? அப்படியா? அது என்ன சமையல்? என்னாச்சு? சரி ரெடியா சாப்பாடு? அப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு, அப்புறம் நான் வந்து அந்த சின்ன சின்ன பாக்ஸில் தான் வச்சுருப்பேன். அந்த பட்டை லவங்கம் பிரியாணிக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அப்புறம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி குக்கரில் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து முட்டை வேக வச்சிட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சரி கத்திரிக்காய் கிரேவி செய்யலான்னு சொல்லிவிட்டு அது செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 பை 1 செஞ்சிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வந்து ரொம்ப பெருசாக நான்வெஜ் அதெல்லாம் எதுவுமே செய்யலை. ஸோ இன்றைக்கி அப்படியே சிம்பிளாக முடிச்சிடலாம். ஏன்னா புதன்கிழமை வந்து பங்குனி ஊத்துறோன்றதால முருகனுக்கு சாமி கும்பிட்றதால நான் எதுவும் நான்வெஜ் எதுவுமே எடுத்துக்கல. சிம்பிளாக முடிச்சிடலான்னு தான் இன்றைக்கி அப்படியே வெஜ் ஃப்ளவர் ரைஸும் வச்சு முடிச்சிட்டேன். சரி இதெல்லாம் சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுட்டு சரி வெளியில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கு. சரி எனக்குமே ஒர்க் இருந்ததால் எங்கேயுமே போக முடியல. அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் பசங்க அப்படியே வீடு கூட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஃப்ளவர் ரைஸு கிரேவி பாய் வீட்டு கத்திரிக்காய் பிரியாணி கொஞ்சம் லைட்டாக சொதப்பிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணித்தரேன். கொஞ்சம் ஒர்க்குன்றதால ஃபாஸ்ட்டாக பாய் வீட்டு பிரியாணிலாம் செய்ச்சு. பாய் வீட்டு இதெல்லாம் செய்யறது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லை ஆக்சுவலாக கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மலாட்டாவும் ப்ளஸ் என்ன சொல்கிறது அந்த எள்ளு இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டு அது தகுந்த மாதிரி போடல. அதில் கம்மியாக செஞ்சுட்டு அதிகம் போட்டுட்டேன். ஸோ அது கொஞ்சம் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் நான் பண்ணி தரேன் பர்ஃபெக்டாக. ஸோ அது முடிஞ்சிச்சு. எங்களுக்கு செஞ்சால் போட்டும் போதும். எங்களுக்கு சாப்பாடு கொண்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா தான் இருக்கும். எங்களால் முடிஞ்சது டக்குன்னு செஞ்சுட்டு எங்கள் வரைக்கும் நாங்களும் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அந்த பெல் கிளிக்கும் அதுவும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். நாங்களும் இந்த மாதிரி டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக மறக்காமல் எங்களுக்கு வந்து ஈவினிங் உனக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். நீ திட்டு வந்துட்டு சாப்பா பார்த்து நமக்கு வாங்கிட்டு வந்தேன் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு. ஆனால் நம்ம எது கிடைக்குன்னு தெரியல. காட்டு மோகிக்கு பிடிச்ச கலர் பிங்க். இப்படி காட்டு. மோகிக்கு மட்டுமா எல்லாருமே பிடிக்குது. எல்லாம் சாக்லேட் ஃப்ளேவர். இந்த இடத்துல உட்காந்து எல்லாம் குளிக்கிறாங்களா? இதெல்லாம் கலக்கி வச்சிருக்கிறீங்க. பசங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் போட்டு குளிப்பாட்டுவேன். ஓகே ஓகே. ஆனால் வந்து இப்போ 2 மாதம் தான் அப்படியே மறந்துட்டேன். ஸோ அதனால திருப்பி வெயில் காலம் வந்துச்சு. அப்போ குளிர் காலன்றதால போட்டு நாம் இல்லை மழை டைம் தான் நீ போடலை. ஸோ வெயில் டைம் வந்து நம்மளுக்கு கண்டினியூ பண்ணுவோம். அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வச்சும் கம்பல்சரி பசங்களுக்கு நலங்கு மாவு போட்டு குளிப்பாட்டிடுவேன். ஓகே ஸோ குளிச்சுட்டு பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடம்பெல்லாம் வாசனையாக இருக்கும். ஓகே. பசங்க அப்புறம் ஈவினிங் வந்து பால்கனியில் வந்து சைக்கிள் ஓட்டி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் நைட் ஆனோன்னு சரி சப்பாத்தி போட்டுடலாம். நைட் டின்னரா? அது பாய் வீட்டு கத்திரிக்காய் கிரேவி கிடையாது, அருள்ராஜ் வீட்டு கத்திரிக்காய் கிரேவி. அது பசங்களுக்கு வந்து சப்பாத்தி போட்டு ஸோ அவங்களுக்கு போட்டு கொடுத்து அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. நாளைக்கு மண்டேன்றதால அவங்களுக்கு எக்ஸாம்ன்றதால சீக்கிரம் அவங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்க வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் விழாக்கில் பார்க்கலாம். பாய்.